ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் மீடியத்தில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். ஸோ வாங்க இப்போ 10th சோஷியல் சயின்ஸோட பொருளியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் எம்எஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னது? ஜிடிபி. சரிங்களா? ஜிடிபியோட ஃபுல் டீடைல்ஸ் இதில் இருக்கும். இந்த 10th 11th 12th எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற சப்ஜெக்ட் 6th to 9th நீங்கள் பார்த்தாலும் பறக்கலனாலும் இது கம்பல்சரி பார்த்துணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு எல்லாருக்குமே எல்லா எக்ஸாம் டிஎன்பிசி டெட்டு, டிஎன்யூ அதாவது எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி, சரிங்களா? எல்லாத்துக்குமே அதை நம்ம பார்த்தாகணும். ஜிடிபி பற்றி ஃபர்ஸ்ட் பேஜில் ஜிடிபியோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பணிகள்லாம் என்ன தொட்டு உணரக்கூடியது இல்லை, அது மட்டும் தான் இதில் இம்பார்ட்டன்ட் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ சரிங்களா? சர்வீஸை தொட்டு உணர முடியாது. ஜிடிபின்னு வரையறை பாருங்க, ஜிடிபின்னு வரையறை. சரிங்களா? அது மட்டும் இதில் பார்த்த போகிறோம் இந்த பேஜில். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்கிறோம். இந்த ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இது ரிப்பீட்டரா திரும்ப அடுத்ததுல வரும். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், சரிங்களா? ஈக்குவல் டு சினா கன்சியூமர் நுகர்வோர், ஐனா இன்வெஸ்டர் முதலீட்டாளர், ஜினா கவர்மெண்ட் அரசு செலவுகள், அரசு கொடுக்குற செலவுகள், சரிங்களா? மானியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எம்னா இம்போர்ட் இறக்குமதி, சரிங்களா? இதுதான் ஜிடிபி. ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிராக்கெட்ல. அவ்வளவுதான், இதுதான் ஜிடிபி. ஓகேங்களா? மற்றபடி மற்ற கதையெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. அடுத்து ஜிஎன்பினா என்ன? ஜிஎன்பி வந்து ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ. என்எஃப்ஐஏனா வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம், சரிங்களா? வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம், அதான் ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ. ஜிடிபி என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். ஓகேங்களா? என்எஃப்ஐஏ நெட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? சரி, ஓகே. ஜிஎன்பி. அடுத்து வந்து என்என்பி என்றது ஒன்றும் இல்லை, ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம், சரிங்களா? ஜிஎன்பியோட மைனஸ் தேய்மானம் போட்டுக்கிட்டா அதுதான் என்என்பி, சரிங்களா? அடுத்து என்டிபின்றது ஜிடிபி மைனஸ் தேய்மானம், அவ்வளோதான். ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இதை மட்டும் பார்த்தா போகுது, மற்ற இதெல்லாம் கதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஒன்றும் எக்கனாமிஸ்ட் ஆக போகிறதில்ல. அடுத்து பர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். பர் கேபிட்டா இன்கம் வந்து நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை, சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவில் முதல்ல சொன்னது தாதாபாய் நவரோஜி, சரிங்களா? அவர் என்ன புக்ல சொன்னாரு? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற டாபிக் புக்ல வந்து அவர் சொல்லியிருப்பார். அடுத்து பர்சனல் இன்கம், தனிப்பட்ட வருமானம், சரிங்களா? நம்மளோட வரியெல்லாம் போவா நம்ம கையில வர்ற வருமானம் தான் தனிப்பட்ட வருமானம் சொல்லலாம். அடுத்து செலவிட தகுதியான வருமானம், தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி, சரிங்களா? தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி, இன்கம் டேக்ஸ், வேற ஏதாவது டேக்ஸ் டைரக்டா கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வரதா செலவிட தகுதியான வருமானம், சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி பார்த்துட்டோம். பணிகள் மற்றும் பண்டங்கள், சரிங்களா? பணிகள் மற்றும் பண்டங்கள் இந்தியாவில், அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற, ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பணிகள் மற்றும் பண்டங்களின் மொத்த மதிப்பே ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1934ஆம் ஆண்டு 1934ல குஸ்னட் என்பவரால் தான், சைமன் குஸ்னட் என்பவரால் தான் ஜிடிபின்ற கருத்தே உருவாது. ஜிடிபின்ற கருத்து எப்போ வருது? 1934, சைமன் குஸ்னட். ஓகேங்களா? சைமன் குஸ்னட். சரி, ஓகே. அடுத்தது இதுல வந்து ஜிடிபி வந்து கணக்கீடு முறைகள் இருக்கு. என்னென்ன முறைகள் இருக்கு? செலவின முறை, வருமான முறை, மதிப்பீட்டு முறைன்னு இருக்கு, சரிங்களா? செலவின முறை ஒன்றும் இல்லை, அது அப்படியே ஜிடிபி தான் செலவின முறை, சரிங்களா? செலவின முறைன்றது ஜிடிபி தான். அடுத்து வருமான முறை வந்து, வருமானன்றது கூலி, வட்டி, வாரம், வட்டி, லாபம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வருமானம். அதாவது நீங்க ஒரு வேலை செஞ்சு வருமானம் ஈட்டுறது, அதாவது வாரம்ன்ற குத்தகைன்ற பேர்ல கொடுப்பாங்களா அது, ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்க அது மூலம் கிடைக்கக்கூடிய வட்டி, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தா அதுக்கு மூலம் கிடைக்கக்கூடிய லாபம், இது எல்லாமே வருமான முறை. அடுத்து மதிப்பு கூட்டு முறைன்றது எப்படின்னா,
இப்போ நீங்கள் வந்து இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு டீ போட போனால் டீ தூள் தேவை, பால் தேவை, சர்க்கரை தேவை, தண்ணி இதெல்லாம் தேவை. ஆனால் அதெல்லாம் வந்து இடைநிலை பண்டங்கள், அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கூட்டி நாம் வந்து ஒரு டீயை உருவாக்குறோம் இல்லையா, அது ஒரு 7 ரூபா 6 ரூபா அதை விற்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளதுதான் நம்ம மொத்த மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இறுதி பண்டம் எவ்வளோ வருதோ அதான் மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து முக்கியத்துவம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜிடிபி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி யார் மதிப்பீடு பண்ணுவோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிடிபி யார் மதிப்பீடு பண்ணுவோம், மத்திய புள்ளியியல் நிறுவனம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சிஎஸ்ஓன்றதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சிஎஸ்ஓ என்னென்னா சொல்லுது, தொழில்துறை உற்பத்தி குறியீடு, சரிங்களா, ஐஏபி, நுகர்வோர் விலை குறியீடு, சிபிஐ இதெல்லாம் சொல்லுது. சிபிஐ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிஏ போடுவாங்கல்ல, பஞ்சப்படி, அது வந்து இந்த சிபிஐ பேஸ்டு தான் போடுவாங்க. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது 3 வகையான முக்கிய துறைகள் இருக்கு. இப்ப 5 இருக்கு, இருந்தாலும் முக்கிய துறைகள் 3. என்ன துறை? முதன்மை துறை வேளாண் துறை, 2ஆம் துறை தொழில்துறை, 3ஆம் துறை பணிகள் துறை. இதுல வந்து முக்கியமா பார்க்க தேவையில்ல. முதன்மை துறைனா என்ன உங்களுக்கு தெரியும், வேளாண் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் முதன்மை துறை தான். இப்போ தேயிலை பறிக்கிறது முதன்மை துறை, தேயிலை டீயா மாத்துறது 2ஆம் துறை, ஏன்னா தொழில பண்றோம். சரிங்களா, அடுத்து 3ஆம் துறை அதை வந்து விற்கிறோம் இல்லையா, சர்வீஸ், அதெல்லாம் வந்து 3ஆம் துறை. அவ்வளவுதான், இவ்வளவு நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 5 இருக்கு, அது அந்த சர்வீஸ் 4 மற்றும் 5 இருக்கு. சரிங்களா, அது பின்னாடி பார்ப்போம். அடுத்தது இவ்வளவுதான், இதை நீங்க பார்த்தா போதும், ரொம்பலாம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இது புரிஞ்சுட்டு படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தேவையில்ல. ஜிடிபி அவ்வளவு டீட்டெயிலான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அதில் தேவையில்லை. மொத்த மதிப்பு கூடுதல் ஜிபிஏ என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணும். ஜிபிஏ வந்து ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். வரிகள்ன்றது நேர்முக வரி, விற்பனை வரி. சரிங்களா, ஜிபிஏன்றது ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள், மொத்த மதிப்பு கூடுதல் தான் ஜிபிஏ. சரிங்களா, ஹெச்டிஏ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாடு குறியீடு. சரிங்களா, மனிதவள மேம்பாடு குறியீடு தான் இந்த வாழ்க்கை தரம், பொருளாதாரம் அதெல்லாம் பத்தி சொல்லும். சரிங்களா, அதுல அந்த டீட்டெயில், அந்த இண்டெக்ஸ்ல தான் நம்ம எவ்வளவு முன்னேறிக்கிறோம் அப்படின்றது தெரியும். 1991 தான் இந்தியா வந்து உலகமயமாதலுக்கு கதவு திறந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளோட ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்டான்னு 65 வயதுகள். சரிங்களா, 65 வயது ஆயுட்காலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இந்த பேஜ்ல நோட் பண்ணிக்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு யாரு? பாகிஸ்தானின் சரிங்களா, முகப் உல் ஹக் அப்படின்றவர் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடை உருவாக்குனா சொல்லுவாங்க. ஈவன் கூட வந்து நம்மளோட அமர்த்தியா சென்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆனா மெயினா இந்த புக்ல கொடுத்தது முகப் உல் ஹக். சரிங்களா, முகப் உல் ஹக் அவர் தான் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து சொன்னாரு. அதுல என்னென்ன இருக்குன்றது ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. என்னென்ன இதுன்னா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, கல்வி அறிவு, வாழ்க்கை தரம். சரிங்களா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், இது 3ம் கண்டிப்பா அந்த இதுல இருக்கும். மத்த ஏதாவது கொடுத்து கேட்டாங்கன்னா அது இல்ல, இது மட்டும்தான். வாழ்நாள் எதிர்பார்ப்பு, கல்வி அறிவு, வாழ்க்கை தரம். சரிங்களா, வேளாண் கொள்கை அதெல்லாம் தேவையில்ல. இது வந்து இதுல ஜிஎன்ஹெச், அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். சரிங்களா, இது வந்து உருவாக்கி யாருன்னா ஜிக்மே சிங்கே வாங். சரிங்களா, அவர் பூட்டானோட அரசர். எந்த வருஷம்? 1972. இவ்வளவுதான், இதுதான் முக்கியம். ஜிஎன்ஹெச்னா ஜிக்மே சிங்கே வாங், பூட்டான் அரசர், 1972. இதோட 4 தூண்கள் என்னன்னு பாருங்க. அங்க ஹெச்டிஏ 3 தூண்கள் மாதிரி இது 4 தூண்கள் வந்து நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை மேம்படுத்துவது, நல்ல ஆட்சித்திறன். இது இல்லாம 9 களங்கள் இருக்கு. சரிங்களா, 9 களங்கள் இருக்கு. உளவியல் நலன், உடல்நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சாரம், பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம், இதெல்லாம் இருக்கு. 4 தூண்கள் மட்டும் பார்த்துக்கணும். நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பது, மேம்படுத்துவது, நல்ல ஆட்சித்திறன். சரிங்களா, அவ்வளவுதான் இந்த பாடம். இதோட முடிஞ்சிச்சு. புக் பேக் கொஸ்டின் தனியா நம்ம வீடியோ போனோம். சரிங்களா, அடுத்த 2வது படம் பாருங்க. 2வது படம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். சரிங்களா, உலகமயமாதல் பத்தி அதிக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை.
பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோம். சரிங்களா? உலகமயமாதல் பத்தி முதல்ல சொன்னது யாருன்னா ஆண்ட்ரே குந்தர் பிராங்க். ஆண்ட்ரே குந்தர் பிராங்க்ன்றதான் சொன்னார். சரிங்களா? உலகமயமாதல். கோல்டன் ஃபயர்மேன் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. கோல்கொண்டா சுல்தான் தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் கொடுத்தாங்க. ஹிஸ்டரியிலே இருக்கும் 1632. சரிங்களா? கோல்டன் ஃபயர்மேன் ஹிஸ்டரியிலே இருக்கும், நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. உலகமயமாக்கல்ன்றது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 1600 தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவாக்குனான்னு சொல்றாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. உலகமயமாக்கல் எப்போ மெயினா வந்துச்சு? 1994 டங்கல் வரைவு. சரிங்களா? 1994 டங்கல். ஆர்தர் டங்கல்ன்றவர் இருக்காரு. அவர் வந்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது கேட் 1947ல அவரோட தாக்கத்துல தான் வந்து கேட் உருவாக்கும், GATT. சரிங்களா? டங்கல் வரைவு. மற்றபடி எம்என் சேலண்டர்ஸ் இது வேணா பாத்துக்கோங்க, பொறுத்தவரை கேட்க சான்ஸ் இருக்கு. ஹீரோ புதுடில்லி, பஜாஜ் பூனே, டிவிஎஸ் சென்னை, SBI மும்பை, பாரத் ஏர்டெல் புதுடில்லி. இதெல்லாம் வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரி? இது ஒரு எம்என்சியா கருதப்படும், ஏன்னா வெளிநாட்டிலே இருக்கு. இங்க இருக்கிற எம்என்சி என்னென்ன? சோனி, நெட்டில், HP ஹவுல் பேக்கர்ட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா, சிட்டி, மைக்ரோசாஃப்ட், பெப்சி, IBM, கோகோ கோலா. இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற எம்என்சி. சரிங்களா? WTO பத்தி சொல்லியிருந்தேன். முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. WTO இந்த இது மட்டும் பார்த்துக்கலாம். 1947 கேட் சுற்றுகள். அடுத்து வந்து 1949 ரெண்டாவது சுற்று அனிசி பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் சுற்றுல வந்து அடுத்து பிரான்ஸ், அடுத்து இங்கிலாந்து. சரிங்களா? இங்கிலாந்து. அதுக்கப்புறம் 4, 5, 6 அது எல்லாமே ஜெனீவா தான் திரும்பவும். சரிங்களா? அதுக்கப்புறம் 6 வந்து 7 வந்து ஜப்பான் டோக்கியோ. 8 தான் வந்து முக்கியமானது உருகுவே சுற்று. இதுல தான் வந்து GATT என்னவா மாறுதுன்னா WTO பேர் மாற்றம் செய்யப்படுது. சரிங்களா? உருகுவே சுற்று. அப்ப 1994ல தான் 1994ல WTOன்ற ஒரு அமைப்பு உருவாகுது. 1994. சரிங்களா? இதுல வந்து கையெழுத்து போட்ட உறுப்பினர் மெம்பர் யாருன்னா இந்தியா உண்டு. சரிங்களா? இதோட தலைமையான ஜெனீவா. இது வரைக்கும் பார்த்தா போதும், மற்றபடிலாம் எதுவும் தேவையில்லை. இந்த பாடம் முடிஞ்சிச்சு. அடுத்து உணவு பாதுகாப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உணவு பாதுகாப்பு, சரிவிகித உணவுன்றதை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல HYVன்றது ஹை ஈல்டு வெரைட்டி. இது ஹை ஈல்டு வெரைட்டி தான் எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க? பசுமை புரட்சியில யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பசுமை புரட்சி, MS சுவாமிநாதன். அப்படியே நான் வச்சுக்கோங்க. இந்திய உணவு கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்ப தோன்றுச்சு அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கப்படுது, அந்த வருஷம் என்ன? ஆன்சர் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இதுல எப்போ தமிழ்நாடு இணைந்தது? தமிழ்நாடு ஜாயின் பண்ணது எப்போ? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வந்து தமிழ்நாடு எப்போ ஜாயின் பண்ணது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் கொடுத்துருங்க. 2016. சரிங்களா? 2016 நவம்பர் 1. இது ரிப்பீட்டட் கொஸ்டினா இருந்திருக்கு. சரிங்களா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2016 நவம்பர் 1 தமிழ்நாடு இணைந்தது. டேட்டோட கேட்டாங்கன்னா சொல்லணும். PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரிங்களா? UPSC படிக்கணும், ரொம்ப இதா தெரியும். MSPன்னா என்னன்னு தெரியும், அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இதெல்லாம் அங்க படிப்பாங்க. குரூப் 1 படிக்கிறவங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலை. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இல்ல. இது மட்டும் கொடுத்துருக்காங்க பாரு. பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் அது எப்போ? 2010ல தொடங்கப்பட்டது. சரிங்களா? மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது 3 தான் இதுல இருக்கும். அதாவது இதுல ஆயுட்காலம்ன்ற இடத்துல இருக்கும். HDAல ஆயுட்காலம், சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். சரிங்களா?
எம்பிஏல எது கம்மியா இருக்கு எது அதிகமா இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? முதல் 5 மாவட்டங்கள் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். சரிங்களா? கடைசி அதிகமா வறுமை அதிகமா இருக்குது தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். சரிங்களா? இப்ப அரியலூர் தான் 12th எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கு நம்ம மாநிலத்துல. சரிங்களா? மற்ற ஐசிடிஎஸ் பார்த்தோம். ஐசிடிஎஸ் எப்போ 1975 இன்டகிரேட்டட் சில்ட்ரன் சரி எக்ஸ்பென்ஷன்ஸ் ஞாபகம் வரல. ஐசிடிஎஸ் 1975 இல்லை இருக்குமே. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஐசிடிஎஸ். ஓகேங்களா? இது பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிலத்தை, இந்த ரெட்டின்றது இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? 108 அவசர ஆம்புலன்ஸ், பள்ளி சுகாதார சிஸ்டம் இது திட்டம், நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம், ஊட்டச்சத்து திட்டங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். இப்பதான் இது வந்து அதாவது காலை உணவு திட்டமா வந்திருக்கு. அடுத்து பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். சரிங்களா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இயர் எப்போன்றது. அரசாங்கமும் வரிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரி வந்து சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஜிஎஸ்டின்றது, ஜிஎஸ்டி அப்போ அமலுக்கு வந்தது, என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இதுலேயே வரும், இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்தியாவில் முதலாக எப்போது வரி 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? சர் ஜேம்ஸ் வில்சன் ஃபர்ஸ்ட் எப்போ 1860. எதனால 1857 புரட்சினால ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யுது. அப்போ போட்ட வரி இன்னி வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கோம். வரிகள் வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரி என்றது என்னென்ன? சரிங்களா? வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி, அன்பளிப்பு வரி, இதெல்லாம் வந்து டைரக்ட் இதில் வரும். சரிங்களா? நிறுவன வரி, சொத்து வரி அல்லது செல்வ வரி. மறைமுக வரின்றது என்னென்ன? சுங்கத்தீர்வை, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, இதெல்லாமே. பொழுதுபோக்கு வரி, முத்திரைத்தாள் வரி, இதெல்லாம் வந்து மறைமுக வரி. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க, இதுலயே சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்போ 2017 மார்ச் 29. சரிங்களா? நிறைவேற்றப்பட்டது 2017 மார்ச் 29 ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. எப்போ அமலுக்கு வந்தது? ஜூலை 1 2017 அமலுக்கு வந்தது. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கமெண்ட்ல போடுங்க. மார்ச் 29 2017 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அமலுக்கு வந்தது ஜூலை 1 2017. சரிங்களா? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. ஜிஎஸ்டியோட தீம் என்னது? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சரிங்களா? 3 டைப்பு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்ற வரிகள்லாம் எஸ்ஜிஎஸ்டியில் வந்துடும். சிஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா சேவை வரி, ஈடு சேவை வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம் எல்லாம் வந்துடும். ஐஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற இதர சேவை, அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு, ஜிஎஸ்டினாலே பிரான்ஸ். சரிங்களா? பிரான்ஸ் எப்போ? 1954 பிரான்ஸ். சரிங்களா? ஜிஎஸ்டி ரிப்பீட்டட் கொஸ்டின். எதுவும் கருப்பு பணம், நம்ம வரி கொடுக்காத ஏமாத்தி வச்சிருக்க இந்த பணம் வந்து கருப்பு பணம்.
அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. மார்ச் 29, 2017, ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். சரிங்களா, தொழில்துறை தொகுப்புகள். மெயினாக எதுவும் அந்த அளவுக்கு இல்லை, இதெல்லாம் அப்படியே ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஒரு தடவை படிக்கலாம். தென்னிந்தியாவின் மண் சிஸ்டர் என்னது? கோயம்புத்தூர். ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுதான் இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவள்ளூர் தானியங்கி. சரிங்களா, சென்னை தானியங்கி மற்றும் ஐடி. சரிங்களா, வேலூர் வந்து தோல், திண்டுக்கல் தோல். சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான். ஒசூர் கிருஷ்ணகிரி வந்து தானியங்கி மற்றும் மின்னணு ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். காஞ்சிபுரம் வந்து பட்டாடைகள். சரிங்களா, சேலம் வந்து ஸ்டீலு இரும்பு. ஈரோடு வந்து விசைத்தறி மற்றும் மஞ்சள். சரிங்களா, நாமக்கல் வந்து போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. இப்போ அங்கே பாடி பில், அதாவது பஸ்ஸுக்கெல்லாம் பாடி கட்டுவாங்க நாமக்கல்ல. அரியலூர்ல வந்து சிமெண்ட் ஃபுல்லா. திருச்சியில வந்து பெல் இருக்கனால கொதிகள் மற்றும் விசையாடிகள். சரிங்களா, திருப்பூர்ல பாத்தீங்க பின்னாலாடை மற்றும் ஆயத்தாடைகள். கரூர்ல பாத்தீங்கன்னா அங்கி வாகன கட்டுமானம், வாகன கட்டுமானம், விசைத்தறிகள். சரிங்களா, கோயம்புத்தூர் வந்து ஆயத்தாடைகள் டெக்ஸ்டைல், அது ஆயத்தாடைகள் டெக்ஸ்டைல கூட ஐடியும் உண்டு. மதுரையும் தோல், அதாவது மதுரை திண்டுக்கலும் தோல் தான், லெதர். விருதுநகர் வந்து பட்டாசு, தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல். இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க, ஒரு தடவை இது கண்டிப்பா பாத்துருங்க. சரிங்களா, கன்ஃபியூஷன் ஆகாம கண்டிப்பா அதை பாத்துருங்க. இதான் வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்த இந்த எல்காட் நிறுவனம் வந்து பின்வரும் இடங்களில் 8 சிறப்பு பொருளாதார சிறப்பு மண்டலம் உருவாக்கியுள்ளது. அது என்னென்னு கொஸ்டின் கேட்பாங்க. சென்னையில சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், மதுரையில திரும்ப வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சியில வந்து நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலத்துல ஜாகிர் அம்மாபாளையம், ஓசூர்ல விஸ்வநாதபுரம். சரிங்களா, இதெல்லாம் வந்து 8 எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். சிப்காட் எந்த வருஷம்? 1971. இதுல கொடுத்துருங்க. சிப்காட் எந்த வருஷம்? 1971. சரிங்களா, சிப்காட் 1971. டான் சிட்கோ, அதாவது சிட்கோ எப்பனா 1970. சிட்கோ எப்போ 1970. அடுத்தது டிட்கோ எப்போ? டிட்கோ வந்து 1965. டிட்கோ வந்து 1965. சரிங்களா, அடுத்து டிக் எப்போ? 1949. டிக் எப்போ? 1949. சரிங்களா, டிக்கு 1949. இந்த வருஷம் பொறுத்துல கேட்பாங்க. அடுத்து டான்சி வந்து 1965. டான்சி எப்போ? 1965. இதை மட்டும் பார்த்தா போதும், நீங்க எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து பெருசா ஒன்றும் பார்க்க தேவையில்ல. சிப்காட் வந்து 1971, சிட்கோ வந்து 1970, டிட்கோ வந்து 1965, டான்சியும் 1965, டிக் வந்து 1949. சரிங்களா, இந்த வருஷம் கேட்பாங்க. சரி, இந்த 8 இதை பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. நாங்குநேரி வந்து பல்நோக்கு உற்பத்தி, எண்ணூர் வந்து அனல் மின் திட்டம், வயலூர், கோயம்புத்தூர் வந்து ஐடி, ஓசூர்ல வந்து ஆட்டோமொபைல், பெரம்பூர் வந்து பல்நோக்கு மல்டிபிள், வாகன தொழில் நகரம் வந்து திருவள்ளூர், இந்தியா சிங்கப்பூர் ஐடிசிஎஸ் வந்து திருவள்ளூர் மாவட்டங்கள, உயிரி மருந்துகள் வந்து பயோடெக்னாலஜி, அந்த இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா, இது 2000 வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. சரிங்களா, மெப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மெப்ஸ் வந்து இங்க சென்னையில இருக்கவங்க எல்லாம் தெரியும். மெப்ஸ் வந்து தாம்பரம். சரிங்களா, மெப்ஸ் வந்து 1984 தாம்பரம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். மெப்ஸ் வந்து 1984 தாம்பரம். ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ? 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியாவும் 2016. ஆனா டேட் மட்டும் வரும். ஸ்டார்ட் அப் வந்து ஜனவரியில 16, ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து ஏப்ரல் 5. சரிங்களா, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் ரெண்டுமே 2016. ஸ்டார்ட் அப் வந்து ஜனவரி 16, ஸ்டாண்ட் அப் வந்து ஏப்ரல் 5. ஓகேவா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் முன்முயற்சி திட்டமாகவும் முதன்மை நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து கடன் வழங்குதல். சரிங்களா, மெயினா கடன் வழங்குதல். அதான், அவ்வளவுதான். இந்த பாடம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மெப்ஸ் எங்க, டான்சி எத்தனை வருஷம், இதெல்லாம் பொறுத்து பார்த்துக்கோங்க. புக் பை கொஸ்டின் எப்படிலாம் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிட்டு புக் பை கொஸ்டின். அவ்வளோதான், எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.